இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? And today is 17th August 2024 and Saturday. ஆண்டவர் நிறைவானவர், அன்பு நிறைந்தவர் என்பதை உங்கள் விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கான வசனத்தை பார்ப்போமே. அது எபிரேயர் 11:33. Hebrew chapter 11 verse 33. Who through faith subdued kingdoms, worked righteousness, obtained the promise, stopped the mouth of lions. Hallelujah. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கத்தின் வாய்களை அடைத்தார்கள். ஹல்லேலூயா. இதையெல்லாம் பெற்றவர்கள் யாருங்களாம்? விசுவாசித்தவர்கள். பழைய ஏற்பாட்டின் மக்கள் விசுவாசத்தினாலே என்னெல்லாம் பெற்றார்கள் என்று ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு பார்த்துங்க. ராஜ்யங்களை பெற்றார்கள், அப்படின்னா நாடுகளை ஜெயித்து பெற்றார்கள், நீதியை நடப்பித்தார்கள், ஆண்டவருக்கு மகிமையாய் நீதியாய் வாழ்ந்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்ற ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு தத்தம் சத்தியங்கள் வாக்கு தத்தங்களை கொடுத்தாரு, புதிய உடன்படிக்கைகளை அவர்களுக்கு கொடுத்தார், வாக்கு தத்தம் கொடுத்தாரு, சிங்கங்கள் வாய்களை அடைத்தார்கள். ஹல்லேலூயா. ஸ்டாப் த மவுத்ஸ் ஆஃப் லயன்ஸ். தானியேலை சிங்க கொகையில் போட்ட போது சிங்கத்தின் வாய்களை கட்டினதாக நான் வேதத்தில் அதெல்லாம் விசுவாசத்தினால்தான். எங்களை கொன்று போட்டாலும் நாங்கள் சிலைகளை, அந்நிய தெய்வங்களை நாங்கள் வணங்க மாட்டோம். விசுவாசித்தார்கள். கர்த்தர் எங்களை காப்பாற்ற வல்லவர். அப்படி காப்பாற்றாமல் போனாலும் பரவாயில்லை, கர்த்தருக்காக உயிரை கொடுப்போம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தினாலே விசுவாசத்திற்காக அவர்கள் நின்றதுனால இன்னைக்கும் நாம் அவர்களை பற்றி பேசுகிறோம். சின்னதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்படுறோம். சின்னதுக்கெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம்? பின்வாங்கி போய் விடுகிறோம். சிங்க கோயிலை தூக்கி போட்டாங்க உங்களை? இல்லை நெருப்பில் தான் போட்டாங்களா? இல்லாட்டி உங்கள் தலையை தான் எடுத்தாங்களா? இல்லையே. அப்படி இருக்கும்போது நாம் விசுவாசத்தில் எப்படி பலப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அருமையானவர்களே, அதான் ஆவியானவர் பவுலின் மூலம் நமக்கு உற்சாகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். ஆதி திருச்சபை எப்படி இருந்தது பாருங்க. விசுவாசத்தினாலே ஆண்டவரை நம்பினவர்கள் எப்படிலாம் விசுவாசத்தில் இருந்து வருகிற பாடுகளை, வருகிற எல்லாவற்றையும் ஜெயித்தார்கள் என்று அங்கே அவர் காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். முன்னோர்கள் நமக்கு முந்திய இவர்களுடைய விசுவாச வாழ்க்கையை நாம் பார்த்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கி நம்முடைய திருச்சபை வரலாற்றை பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்முடைய முன்னோர்கள் இந்த ஆலயத்தை கட்டினார்கள். சுலபமாக இருந்திருக்காது. எவ்வளோ பாடுகள் வந்திருக்கலாம், எவ்வளோ சவால்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அவைகள் மத்தியிலே லுத்தரன் திருச்சபையை உருவாக்கினார்கள். காரணம் அவர்களுக்கு இருந்த விசுவாசம்தான், அவர்களுக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கை தான். அருமையானவர்களே, ஆகவே விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட வாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த புதிய நாளிலே உம்முடைய கிருபை தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆதி முன்னோர்கள் விசுவாசத்திலே எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டது போல, உனக்காக நின்னது போல இன்றைக்கும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே நிற்க பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். என் பிரதர் அண்ட் சிஸ்டர், அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாசத்தினாலே உன் வாழ்க்கையில் என்ன பெற்றாய்? யோசிச்சு பாருங்கள். காட் பிளஸ். டேக் கேர்.